ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டான ஆப்பிரிக்காவோட அடர்ந்த காட்டு பகுதியில் இது வரைக்கும் நாம் சரித்திரத்தில் பார்த்த கேட்ட படித்த எந்த ஒரு சிங்கம் போலவும் இல்லாமல் ஒரு சிங்கம் வாழ்ந்திருக்கு. இந்த சிங்கத்தோட பேர் அது ஆட்சி செஞ்ச நிலம் முழுக்க பயத்தையும் பிரமிப்பையும் மரியாதையும் உருவாக்கியிருக்கு. அப்படி அரசனா வாழ்ந்து அரசனா ஆட்சி செஞ்சு அரசனா மறைஞ்ச போர்னா பயம் இல்லாத பிற விலங்குகளை பார்த்து அச்சப்படாத ஒரு சக்தி வாய்ந்த அரசனை பற்றியும் இந்த சிங்கத்தை ஒரு தலை சிறந்த அரசனா குறிப்பிடுறதுக்கான காரணத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி காட்டை ஆட்சி செஞ்ச எந்த ஒரு சிங்கத்துக்கும் இல்லாத ஒரு இறப்பு இந்த ஸ்கார்ஃபேஸுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்காக எல்லாரும் உடனே டக்குன்னு வீடியோவோட எண்டுக்கு போகாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு மேலேயும் ரொம்ப இழுக்காமல் ரொம்ப போர் அடிக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்பிகே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2007ஆம் ஆண்டு பிறந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மசாய் மராய் தேசிய சரணாலயத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு புகழ்பெற்ற சிங்கம் தான் ஸ்கார்ஃபேஸ். இந்த சிங்கத்தை ஒரு ஆல்ஃபா லயன்னு சொல்கிறாங்க. தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற ஒரு ஆல்ஃபா லயனோட சண்டையிடும் போது கண்ணுக்கு மேலே ஏற்பட்ட ஒரு தனித்துவமான வடிவின் காரணத்தினால தான் இந்த சிங்கத்துக்கு ஸ்கார்ஃபேஸுங்கிற பேர் வந்ததுன்னு பலரும் சொல்கிறாங்க. பொதுவாகவே சிங்கங்களை காட்டோட அரசனாக குறிப்பிடுவாங்க. அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் ஸ்கார்ஃபேஸை ஒரு தலை சிறந்த அரசனாக எல்லோரும் குறிப்பிடுறாங்க. அப்படி ஸ்கார்ஃபேஸ் மற்ற சிங்கங்கள்லேருந்து வேறுபட்டு தனித்துவமாக தெரியறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஸ்கார்ஃபேஸை ஒரு தலை சிறந்த அரசனா எல்லோரும் குறிப்பிடுறதுக்கான முதல் காரணம் ஃபியர்லெஸ் ப்ரொடெக்டர். ஸ்கார்ஃபேஸ் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கமா மட்டும் இல்லாம அச்சமற்ற பாதுகாவலனாகவும் இருந்திருக்கு. தன்னோட ராஜ்யத்தோட எல்லைகள்ல எதிரிகளோட வாசனை தடங்களோ அடையாளங்களோ இருக்கான்னு பாக்குறதுக்காக தினமும் தன்னோட எல்லைகளை சுத்தி வருமாம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, வயசான காலத்திலும் உடல் சோர்ந்து போன காலத்திலும் தன்னோட ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறையை ஸ்கார்ஃபேஸ் கடைபிடிச்சிட்டு வந்ததா சில தகவல்கள் சொல்லப்படுது. குறிப்பா தன்னோட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களுடைய பாதுகாப்புக்கும் சிங்க குட்டிகளுடைய பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. ஸ்கார்ஃபேஸை ஒரு தலை சிறந்த அரசனா எல்லோரும் குறிப்பிடுறதுக்கான இரண்டாவது காரணம் ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ். ஸ்கார்ஃபேஸ் எப்பவும் கண்மூடித்தனமா சண்டையிடாது. சில சுலபமான சண்டைகள்ல முன்னாடி நிற்காம தன்னோட சகோதரர்களும் மற்ற சிங்கங்களும் சண்டையிடுறதை கவனிச்சுட்டு இருக்கும். தேவைப்பட்டா மட்டும்தான் அந்த சண்டையில கலந்துக்கும். இந்த யுக்தி ஸ்கார்ஃபேஸோட பலத்தை பாதுகாக்கவும் அதிகப்படியான காயங்களை தவிர்க்கவும் நிலையான ஒரு தலைவனாக இருக்கவும் உதவுச்சு. ஸ்கார்ஃபேஸை ஒரு தலை சிறந்த அரசனா எல்லோரும் குறிப்பிடுறதுக்கான மூன்றாவது காரணம் யூனிட்டி வித் ஹிஸ் பிரதர்ஸ். 4 மஸ்கட்டீஸ்னு சொல்லக்கூடிய ஸ்கார்ஃபேஸும் அதோட சகோதரர்களும் மாஸ்பிரையில் இருக்கக்கூடிய ஆதிக்கமிக்க சிங்கங்களை வீழ்த்துறதுக்காக ஒன்று சேர்றாங்க. மற்ற சிங்கங்களை போல இல்லாம ஸ்கார்ஃபேஸ் தன்னோட 3 சகோதரர்களோடையும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா நின்று ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொருத்தருக்கா பிரிச்சு கொடுக்குது. 3 பேரும் சேர்ந்து அந்த காட்டை ஆட்சி செய்யறாங்க. மேலும் ஸ்கார்ஃபேஸ் தன்னோட வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது கூட அதோட சகோதரர்கள் கூட தான் இருந்ததுன்னும் ஸ்கார்ஃபேஸ்க்காக அவங்க தங்களோட இயக்கத்தின் முறைகளை மாற்றி பல இடங்களில் ஸ்கார்ஃபேஸை பாதுகாத்தாங்கன்னும் சில தகவல்கள் நமக்கு சொல்லப்படுது. ஸ்கார்ஃபேஸை ஒரு தலை சிறந்த அரசனா எல்லோரும் குறிப்பிடுறதுக்கான 4வது காரணம் சர்வைவல் த்ரூ பெயின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆல்ஃபா லயன் கூட சண்டையிடும் போது ஸ்கார்ஃபேஸோட வலது கண்ணில் ஆழமான வெட்டுப்பட்டுருது. அந்த தழும்பின் காரணமாக தான் இந்த சிங்கத்தை எல்லோரும் ஸ்கார்ஃபேஸ்னு கூப்பிடுறாங்க. அந்த காயம் ஸ்கார்ஃபேஸ்க்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட தன்னோட வேகத்தை குறைக்காம தன் சகோதரர்களை சரியான வழியில வழிநடத்தி தொடர்ந்து வேட்டையாடி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கு. மேலும் அந்த காயம் ஸ்கார்ஃபேஸை சுலபமா அடையாளம் காட்டவும் பிற விலங்குகளையும் உயிரினங்களையும் பயப்படுத்தும் வகையிலும் இருந்திருக்கு. ஃபைனலி ஸ்கார்ஃபேஸை ஒரு தலை சிறந்த அரசனா எல்லோரும் குறிப்பிடுறதுக்கான 5வது காரணம் பீஸ்ஃபுல் பாசிங். வன்முறையினாலேயோ காயங்களினாலேயோ இறக்கும் பல சிங்கங்களை போல இல்லாம ஸ்கார்ஃபேஸ் ஜூன் மாதம் 2021 சுமார் 14 வயசுல இயற்கை காரணங்களால இறந்து போகுது. பொதுவா சிங்கங்களுடைய ஆட்சி காலம் 3-4 வருடங்களுக்குள்ள தான் இருக்குமாம். ஆனா ஸ்கார்ஃபேஸ் தன்னோட ராஜ்யத்தை 14 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு. இந்த ஆட்சி காலத்துல 400 ஹைனாக்களையும் 130 ஆண் சிங்கங்களையும் ஒரு நீர் யானையையும் தனி ஆளா நின்று வேட்டையாடிய மேலும் தன்னோட கூட்டத்தில் இருந்த ஒரு குட்டியை முதலைகள் கொண்டு சாப்பிட்டதுனால அந்த முதலைகளை அந்த ஆத்தை விட்டு விரட்டி அடிச்சிருக்குன்னு சில தகவல்கள் சொல்ல. இப்படி வேற எந்த ஒரு சிங்கத்துக்கும் இல்லாத ஒரு சரித்திரத்தை தனக்கு உருவாக்க நினைச்ச ஸ்கார்ஃபேஸ் அதை உருவாக்குனது மட்டும் இல்லாம தன்னோட இறப்பையும் தான் நினைச்ச மாதிரி உருவாக்கி அதை ஏத்துக்கவும் செஞ்சிருக்கு. தான் சாக போறதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இந்த சிங்கம் தனக்கான குழியை தானே தோண்டி அதுக்குள்ள போய் நிம்மதியா படுத்திருக்கு. படுத்த சில மணி நேரங்கள்ல இறந்தும் போயிருக்கு.
ஸ்கார்ஃபேஸோட தைரியமும் வீரமும் அரசாட்சியும் தான் அது இறந்து சில வருடங்கள் ஆன பிறகும் கூட மக்கள் மனசுல அது நிலைச்சு நிற்கிறதுக்கு உதவி இருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு ஆண் சிங்கத்துக்கு இது ஒரு அரிய மற்றும் அமைதியான முடிவுன்னு ஸ்கார்ஃபேஸோட கதையை கேட்ட பலரும் சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த தகவல்கள் மூலம் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஸ்கார்ஃபேஸோட வரலாறு ஒரு சக்தி வாய்ந்த சிங்கத்தோட கதையா மட்டும் இல்லாம ஒரு தலை சிறந்த அரசனுக்கான உதாரணமாகவும் விளங்கி இருக்கு. மேலும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பல அரசர்களைப் போல ஸ்கார்ஃபேஸும் அதோட சாதனைகள் மூலம் தொடர்ந்து பலருடைய மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நாம சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்கார்ஃபேஸை பற்றியும் மற்ற சிங்கங்களை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. அப்போ தான் எங்களோட அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.